சித்தப்பனுக்கு நான் டம்ளர் ஊற்றி கொடுறா. என்ன சித்தப்பு அடி 4வது ரவுண்டு தான். வேணாம் போன அண்ணனுக்கு குடுறா. குடுறா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு அதை விட சந்தோஷமா இருக்கா. மாப்பிள்ள இருக்கானே சொக்க தங்கம்டா. என்ன மாதிரி கருப்பா இல்ல அந்த மாதிரி சிவப்பாடா? பெரிய சோப்பும் இல்ல என்ன மாதிரி கருப்பும் இல்ல. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல, அண்ணன் சொல்லிச்சு. என்னையும் கூட்டு போயிருக்கலாம்லடா. ஏன் இந்த மாதிரி வச்சுட்டு போய் நார் அடிக்கிறதுக்கா? டேய் நம்ம யாருமே போய் பார்க்க வேணாம். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. என்ன ஹைதராபாத்தில் இருக்காங்க 2 பேரும். அடுத்த மாதம் வராங்க. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்க போறோம். என்றா தம்பி? அண்ணன் சொன்னா சரிதான். சரிதானக்கா? தம்பிங்க சொன்னா சரிதான்டா. ஆயிரம் பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு என் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். டேப் எங்கே வச்சிருக்க? சேட்டு கடையில் வச்சுட்டேன். பாட்டு கேட்கணும். எம்கே தியாகராஜ பகதூர், டிஆர் பாப்பா, கண்டசாலா இவங்க எல்லாரும் கரைச்சி லபக்குன்னு குடிச்சா வருமே ஒரு ஏப்பம். அந்த மாதிரி நான் பாடுவேன். பாட்டுமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகு. போட்லியா போறோம்? ஜெட் ஸ்பீட்ல, ராக்கெட் ஸ்பீட்ல கொண்டு போறேன். இப்போ பாரு. கனாத காயகத்தை இன்னும் மேல கனாத காயகத்தை கனாத கனாத காய கனாத கனாத காயாத. ஸ்டாப் இட். இதை நான் எவ்வளவு பேர்கிட்ட சொல்லுவேன்? கார்த்திக் கிட்ட சொன்னேன், டேவிட் கிட்ட சொன்னேன், தினேஷ் கிட்ட சொன்னேன். எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. இப்போ நீ பேசுறத நிறுத்தல, நான் நிறுத்திடுவேன். அப்போ என்ன நிறுத்த சொன்னது யாரு? என்னாச்சு? ஏன் வண்டி நிக்குது? இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, நான் ஜான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். யாரு? ஜாக்கி ஜானா? என் பாய் ஃப்ரெண்ட். லோக்கல் ஜான் கிட்ட ஏன்டி இவ்வளவு சத்தம் போட்டு பேசுன? வாழ்நாள்ல நீ போனே பேசுனது இல்லையா? மூஞ்ச பாரு, நல்லா இஸ்திரி போட்டா மாதிரி. ஐயோ, ஏன் வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுன? நீதானடா சொன்ன ஸ்பீடு பத்தல, இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல அப்படின்னு கதர்னியடா. பாட்டு சொன்னையா? டேய் வண்டியில எல்லாரும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு போடுன்னு முழுசா பேசணும். யாராவது மொட்டையா பேசுனீங்க, வண்டி எடுத்துட்டு போய் மொத்தமா கூவத்துல சொல்லிவிட்டு நான் ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுவேன். என்னங்க சார் 11 மணி ஆச்சு, இங்க நிக்கிறீங்க? காவேரி இன்னும் வரல. ஓ ஓகே, குட் நைட். குட் நைட். எனக்காகவா வெயிட் பண்ற? இல்ல, வேலைக்காரிக்காக. சாரி, என் ப்ராஜெக்ட் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சாரி. இட்ஸ் ஓகே. காவேரி. மாஸ்கோ. என்ன? உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? இந்த அழகிய பெத்த அப்பா அம்மாவை பிடிக்கும். காலங்காத்தாலே அறுக்காத. வேற? எங்க ஊர்ல ஒரு குஸ்திவாத்தியார் இருந்தாரு. அவர் வேணுமா? இல்ல, அவரு 107 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஓ, அது கூட பரவாயில்ல. அவர் வைஃப் 110 வருஷம் வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள போலவே நாமளும் இருக்கணும். இது ஆசை இல்ல, பேராசை. என்னடா நம்ம வீடு திறந்து கிடக்குது, டிவி ஓடுற சவுண்டு கேக்குது. டிவி தான் ஓடுது. ஏசி, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்ச பால், பழம், ஜூஸு, ஃபேனு. வீட்டுக்காரி விட வேலைக்காரி நல்லா சொகுசாக தான்டா இருக்காளுங்க. என்ன படம் பார்த்துட்டு இருக்க? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம்? அதை ஆஃப் பண்ணு, நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணுவோம். ஏ கமான். அக்னி நட்சத்திரம் படத்துல ஒரு சீன் வரும், பாத்தியா நீ? பிரபுவும் கார்த்திகும் நேர் ஓடி வந்து மோதிப்பாங்க. அது விளையாடுவோமா? நீ பிரபு, நான் கார்த்திக், 2 பேரும் நேர் ஓடி வந்து மோதிக்கணும். யார் கீழே விடுறாங்களோ அவங்க அவுட்டு. ஓகே, நல்லா போய்க்கோ. ரெடி? 1 2 3 கமான். ஐயோ அம்மா. இடிக்கும் போது குண்டா இருந்தா இப்போ ஒல்லியா இருக்கிறா. ஐயோ வீட்டுக்காரி. ஏய் எங்க இருக்கிறா? போய் அந்த பாத்ரூம்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வை. சரி, நம்ம 2 பேரும் சிவாஜி படத்துல வர சீன் மாதிரி நடிக்கலாமா? எது? ரஜினி ஸ்ரேயா
அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனா இல்ல ரஜினி சார் எல்லாரையும் ஆபீஸ் ரூம் கூப்பிடுவாரே அந்த சீன். அது அடிக்கிற சீன் இல்ல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. லெக் தூக்கலையா? எமோஷனல் ஆயிட்டு. என்னது இது? குதிரைக்கு கொல்லு வச்ச மாதிரி இருக்கு. சாப்பிடு. சார் வெரி பேட் டேஸ்ட். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். சுமார். உங்களை ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. சுமார். இந்த சாப்பாடு எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நாங்களே இன்னைக்கு தான் சாப்பிடுறோம். ஓ உங்க புது சமையலா? அதான் இவ்ளோ கேவலமா இருக்கு. அங்கிள் இது ஆன்ட்டி செஞ்சது. ஆண்டி அம்மா நாங்க நாளைக்கு சாப்பிடுறோம். ஹே ஹே காவேரி நில்லு நில்லு. காவேரி சாரிடா, நீ தான் சமைச்சேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் தேடி புக் வாங்கி படிச்சு ரெடி பண்ண. உன் ஊர் குஸ்தி வாத்தியார் தான் 120 வயசு வரைக்கும் வேணுமா? எனக்கு ஒன்றும் நீ 120 வயசெல்லாம் வேணாம். 99 ஓகே. இதை டெய்லி சாப்பிட்டா 99 இல்ல 9 நாள் தான். லூஸ் மோஷன்ல ஆல் அவுட். அப்புறம் சங்குடா. என்ன வண்டியை ஆஃப் பண்ணியும் ரேடியேட்டர் ஓடுற சவுண்ட் கேக்குது? கூலண்ட் ஆயில் ஊத்தலையோ? ஏய் என் வண்டியில தனியா உட்காந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனால அது பெருசா தானே ஆகும். என்ன ஃபேமிலி பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? லவ் பிரச்சனையா? அடச்சே எல்லாரும் வீட்லயும் இந்த லவ் பிரச்சனை தான் ஆட்டி படைக்குது. யாரை லவ் பண்ற? உங்களை தான். நோ அது கொஞ்சம் கண்ணை திறந்தா சொல்ல. உன்னதான். ஓ தேங்க்யூ. அதுக்கே கண் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி அழுதுன்னு இருக்கிற. தேவர் உன் பிரச்சனை நான் சால்வ் பண்றேன். அந்த கண் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிராப்ஸ்லாம் கிளியர் பண்ணு. என் பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம வெளியில போய் பேசலாம். வெளியே என்ன? வெளியூர் போய் பேசலாம், வெளிநாடு போய் பேசலாம், ரூம் போட்டு பேசலாம். முதல்ல நீ கண்ணை தர. அவ போலாமா? அவ கமான் எழுந்துரு. கமான் சொல்றா. நம்ம எங்க ரூம் போட்டு எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. நமக்கு குறுக்க எவ்வளவு பெரிய மலையே வந்தாலும் சரி தூள் 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 ஆக்கிடுவேன். என்ன எவ்வளவு பார்த்தாலும் என் பொண்டாட்டி மாதிரியே தெரியுது. பாத்தியா உன் புருஷன் எல்லா பொண்ணுகிட்டயும் சொல்லுங்கன்னு சொன்னல. நீ நம்பலல. இப்ப பாத்துக்கோ. யார் செக் பண்ணீங்களாடா இன்னைக்கு? என்ன இதெல்லாம்? இல்ல பொண்டாட்டிங்க அழுதா. இது பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அதான். அப்படியா? என்னடி ஜேம்ஸ் பாண்ட் துப்பாக்கி மாதிரி காட்டுற? மர்ம கலையா? இல்ல மர்ம கலை. எல்லாரும் பொண்டாட்டிக்கு பயந்து வீட்டுள்ளே அடி வாங்குவீங்க. என்ன மாதிரி நடு ரோட்ல பப்ளிக்ல அடி வாங்க முடியுமாடா உங்களால? டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்கடா. ஊருக்கே பருப்பானாலும் சரி வீட்டுக்கு தொடப்ப கட்டதா போதும் சொல்லலாம். அழியுது. சார் என்னங்க சார் ஃபைல்? My working hours are over. I can't work even for a minute. I want to spend time with my wife and family. I'm going. Mr. Martin, try to understand. Today is the last day to finish this assignment. We got to complete this project. I can't, sir. சார் நான் வேணா அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு தரட்டுமா? Please. ஹாய் காவேரி. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். நீ எப்போ வர? நிறைய வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வந்து 1/2 hour ஆச்சு. சீக்கிரமா. இன்னைக்கு ஷாப்பிங் போலாம். மணி 6 ஆச்சு. நீ வரேன்னு சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வரல. இன்னும் 1 hourல அங்க இருப்பேன். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிக்கலன்னா அது வேற கம்பெனிக்கு போயிருக்கும். நோ ப்ராப்ளம் சார். மார்ட்டினும் கரெக்ட் தானே சார்? சண்டேவும் அதுவுமா ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். நம்ம 24 hours ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஆனால் அப்பவும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆமாம். தனி வீடு, நீக்ரோ ஃபிகரு, ஸ்ட்ரக்சர் வேற சூப்பரா இருக்கு. புருஷன்கார வேற வெளில போறான். லாங்குவேஜ் வேற தெரியாது. கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம். ஐயோ முயோன்னு சவுண்டு தான் வரும். எட்ரா கோட்ரா ஆட்ரா முட்ரா. போடி போ. போயிட்டாளா? டிரைவர் ட்ரெஸ்னா கொஞ்சம் அதிகமாக தான் அழுக்காகும். அதுக்கு என்னமோ கப்படிக்குது. நான் துவைக்க மாட்டேன் தூக்கி போட்டு போறேன். ஒரு நாள் உன் கொழுப்படுகிறோம். போ மாத்திக்க ட்ரெஸ் இல்லாம இவன் நைட்டியை போட்டுக்கிட்டு கண்டா பின்னான்னு கண்ட இடத்துல காத்து போகுது. நைட்டில் தான் உன்னை தொட முடியல. உன் நைட்டியை போட்டாவது ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிக்கிறேன்.